Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. Welcome back to my channel Jeevan VLOGZ. இந்த நியூ வீடியோல உங்களை பார்க்கறத நான் செம ஹாப்பியா சூப்பரா நல்லாவே இருக்கேன். நீங்களும் செம்ம இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த புது வீடியோல என் சப்ஸ்கிரைபர் பார்க்கறத நான் செம்ம ஹாப்பி. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா vlogல வந்து ஒரு சின்ன ஒரு குக்கிங் vlog மாதிரி நம்ம திரும்பியும் பண்ண போறோம். சோ என்ன மாதிரியான ஒரு குக்கிங் vlog அப்படினா வந்து நம்ம வீட்லயே வந்து நீ சிக்கன் டிக்கா நம்ம செய்ய போறோம். சிக்கன் டிக்கா செய்யறது எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் எதனால சிக்கன் டிக்காக்கு நான் வந்து ஐடியா பண்ணேன் அப்படினா வந்து நான் லாஸ்ட் சண்டே வந்து கொஞ்சம் வெளிய பர்ச்சேஸ் போயும்போது நான் அந்த இடத்துல வந்து இந்த சிக்கன் டிக்கா வீட்ல செய்யற தந்தூரி மேக்கர் நான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து அதை வச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி வந்து நான் அதுலேருந்து உங்களுக்கு வந்து சிக்கன் டிக்கா செஞ்சு நான் காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா வந்து தவாலா செய்ய போகிறது கிடையாது, தந்தூரி மேக்கர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த தந்தூரி மேக்கரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா எப்படி செய்யணும்னு சொல்லி நம்மகிட்ட லாஸ்ட்டில் நம்ம ரிவ்யூ ஃபுட் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த சிக்கன் டிக்கா மேலே குக் பண்ண போகிறேன். ஸோ வந்து இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பட் வந்து மை ஹோப் இட் வில் கம் டெஃபினெட்லி குட். நல்லா தான் வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் வந்து நம்ம சிக்கன் டிக்கா எப்படி வரப்போகுது உங்களுக்கு தெரியும். பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளது நான் சொன்னேன் தெரியுமா, நான் வந்து பர்ச்சேஸ் போகும்போது நான் வந்து ஒரு தந்தூரி ஒரு சிக்கன் டிக்கா மேக்கர் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எனக்கு வந்து சும்மா இதுவாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு போர்ட்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்பேஸில் ரொம்ப ஆக்குபை பண்ணாமல் ரொம்ப காம்பாக்டாக பிடிச்சி அதில் தான் நான் வாங்கினேன். இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து அண்ணாநகருக்கு VR மாலில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாக்ஸஸ்லாம் காட்டிடுறேன். ஸோ இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இன்னும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரெண்டு இருக்குது. இது ஓகே, இது வந்து ஒரு ஷீட் மாதிரி, ஒரு இரும்பு ஷீட் மாதிரி இருக்குது. நான் வந்து அசம்பிள் பண்ணும்போது இது எங்கே வரும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வந்து ஒரு ஸ்டாண்டு, இந்த ஓப்பனிங் சைடுக்கு இந்த ஸ்டாண்டு தான் வந்து நம்ம டிமிஜி வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அசம்பிள் வந்து நான் எல்லாமே பக்கம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்க மட்டும் காட்டுறேன். ஸோ வந்து இப்படி அட்ஜஸ்டபிள் ஒரு ஸ்டாண்ட் இதில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நல்லா இருக்குது. இதை தான் சொன்னால் ரொம்ப காம்பாக்டாக நம்ம வந்து தேவை வேண்டிய மடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ அடுத்தது வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன், ஒரு ஷீட் இருக்குது, அது உரமாக வச்சுருவோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த பாக்ஸ் உள்ள. எஸ், இந்த பாக்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஒரு LPG சேவர்னு இருக்குது. அதாவது வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் சேவர்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நான் காட்டுறேன். இந்த ரிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி வந்து பின்னி வச்சுருக்காங்க, வலை பின்னுற மாதிரி. இது எதுக்கு அப்படின்னா வந்து நான் அதில் பார்த்த வரைக்கும் எப்படின்னா வந்து இது வந்து நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து பர்னரை ப்ளேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக மேலே வராமல் அந்த ஃப்ளேமில் வர எல்லா ஐட்டமே இது எடுத்துரும். அது எடுக்கும் போது தான் வந்து நெருப்பு வராது. ஸோ அப்போ தான் நம்ம தந்தூரி மாதிரி வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா டேஸ்ட்டாக நம்ம சிக்கன் டிக்காவோ என்னால் செய்யலாம். ஸோ இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த இதிலே இருக்குது. நம்ம வந்து பர்னரில் ப்ளேஸ் பண்ணும் போது அந்த நெருப்பு வந்து மேலே போன அந்த ஃப்ளேம் வராதபடி அது இது பண்ணி அந்த ஹீட்டை வந்து இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அசம்பிள் ஓகே இன்னும் ஒரு பாக்ஸ் ரிமைனிங் இருக்குது. என்ன பாக்ஸ் அப்படின்னா வந்து இந்த லென்த் பாக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த லென்த் பாக்ஸில் என்ன இருக்குன்றதை வந்து யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு லெவலு. பட் வந்து கெஸ் பண்ண வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் காமிச்ச இந்த 3, அதாவது வந்து இந்த போர்ட்டபிள் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த LPG சேவராக இருக்கட்டும், இந்த ஸ்டாண்டு இதெல்லாமே வச்சு நம்ம வந்து தந்தூரி செஞ்சிடலாம். பட் டிக்கா செய்ய முடியாது. டிக்கா செய்யறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 அந்த சிக்கனை வந்து குத்துறதுக்காக வச்சுருக்காங்க. பட் வந்து இட்ஸ் ஸோ ஷார்ப். நான் வந்து இதை ஃபஸ்ட்டே நான் பார்க்கும்போது வந்து நான் லைட்டாக வந்து குத்திக்கிட்டேன். பிகாஸ் செம்ம ஷார்ப்பாக இருக்குது எஜஸ் எல்லாமே. உங்களுக்கு
கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஷார்ப்பாக இருக்குது எஜஸ்ஸு. ஸோ இந்த 3 வச்சு தான் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சிக்கன் டிக்கா நம்ம இதுக்கப்புறம் இதில் செய்ய போகிறோம். அந்த டிக்காவை எடுத்து அப்படியே சதக்குன்னு நம்ம சொல்லி அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி தந்தூரி மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா வேறு லெவலில் இந்த வீடியோ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்டு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டிக்கு வந்து இருக்குது. ஐ திங்க் ஃபோக்கஸ் ஆகணும். இந்த 3 ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஒரு adjustable and portable easy and stand எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஒரு எல்பிஜி சேவர் வந்து ஒரு அந்த மீட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பார்க்கும்போது வந்து ரொம்ப சின்னதாகவும் இருந்துச்சு. பட் இதே நம்ம தந்தூரி செய்யணும் போது தான் வந்து நான் வந்து சரி சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட மொத்த காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 1000 rupees. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 rupeesக்கு வீட்டில் வந்து நம்ம தந்தூரி செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னா வந்து ஐ திங்க் நான் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம பொருளை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரைட்டாக நம்ம கோதாவில் இறங்க போகிறோம். ஏன்னா நம்ம சிக்கன் டிக்காவை சமைக்க போகிறோம். எஸ், இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் நம்மளுடைய தந்தூரி அண்ட் சிக்கன் டிக்கா மேக்கரை வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டபிள் ஸ்டாண்டை வந்து நம்ம இப்படி பச்சை பண்ணால் ஓப்பன் ஆகும் சூப்பராக. ஸோ இது நம்ம வந்து இப்படி க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ க்ளோஸில் இருக்கிறத சிம்பிள் ஒரு சின்ன டில்ட்டு மாதிரி தான் அப்படி பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணதை வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ப்ளேஸ் பண்ணுறோம். சூப்பராக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொன்னால் தெரியுமா இந்த எல்பிஜி சேவர் இவரை வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு பர்னரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் அப்டேட் இப்போ தான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பர்னர் டேரெக்டாக பர்னரில் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மீட் வைக்க போகிறதுக்கான ஷீட் இருக்குது தெரியுமா, அவங்க கொடுத்தாங்க அந்த ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து பக்காவாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு 4 பக்கம் கார்னரில் வந்து இடம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கீழே போய் டேரெக்டாக பட்டுறாது. அந்த எல்பிஜி சேவருக்கும் எதுவும் கண்டிப்பாக கேப் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ நம்ம டேரெக்டாக மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக நம்ம நேரத்தில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு லெக் பீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பட் நான் சிக்கன் டிக்கா சிக்கன் டிக்கா அப்படின்னா வந்து இது 3 கொடுத்துருக்காங்க தெரியுமா. இது செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இப்படி பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக வந்து ரத்தம் வந்துடும். சரி நம்ம ஷார்ப்பான பொருளை வச்சு விளையாட வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஏதாவது சமூகம் ஆகிட போகுது. ஸோ வந்து இந்த கேப்பில் வந்து இந்த டிக்கா ஸ்டிக்கை நம்ம வச்சிங்கன்னா வந்து கீழே வந்து வரும். நம்ம அழகாக அப்படியே ரோல் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்மளே வந்து ஆக்சுவலாக வந்து சேஃபாக பண்ணலாம்னு நினைக்கிறது. ஏன்னா வந்து நம்ம எல்பிஜி சேவர் வச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை மேலே வர போகிறது கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி சேஃப். ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து இப்படி சாப்பிட்டோன்னா வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம இங்கே வந்து இப்படி அசம்பிள் பண்ணிட்டோம். பட் நான் வந்து இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம் குக் பண்ணும்போது. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்மளோட இந்த மேக்கரை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த மேக்கரில் செய்கிறதுக்கான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செஞ்சு நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ண ப்ராசஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது நம்மளுடைய மேக்கரையும் நம்மளுடைய சிக்கன் டிக்காவை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டிய சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யறத பார்த்து. எஸ், நம்மளுடைய சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கான மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு எம்டி பவுல் எடுத்திருக்கேன். இந்த எம்டி பவுலில் தான் நம்ம வந்து நம்மளுடைய சிக்கன் டிக்கா அந்த மிக்சரை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணாத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஐ ஜஸ்ட் டேக் அன் எம்டி பவுல் வச்சுட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கர்டு தான் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ண போகிறோம். நான் தயிர் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயிரை வந்து இப்போ நம்மளுடைய எம்டி பவுலில் நம்ம போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து தயிரை வந்து போட்டுட்டோம். இப்போது அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்து மஞ்சள் தூள் தான் போட போகிறேன். டர்மரிக் பவுடர். ஸோ டர்மரிக் பவுடர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். டர்மரிக் பவுடர் போட்டாச்சு. என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கம்மீன் பவுடர் தான் போட போகிறோம். கம்மீன் பவுடர்னா சீரகத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரகத்தை வந்து நான் வீட்டில் மிக்சியில் ஈஸியாக அரைச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட விஷயம் அது. ஸோ இப்போ நான் அரைச்ச இந்த கம்மீன் பவுடர் இந்த சீரகத்தூளை நான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மிக்சரில் கொட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொட்ட போகிறேன் அப்படின்னா வந்து கறி மசாலா கரம் மசாலா தான் நான் கொட்ட போகிறேன். இப்போ நான் என்ன கொட்ட போகிறேன் அப்படின்னா வந்து நம்மளுடைய டிஷ்ஷுக்கு வந்து காரத்தை கொடுக்க போகிறேன். சில்லி பவுடர் நான் கொட்ட போகிறேன். யூ ஜஸ்ட் சி இந்த சில்லி பவுடர் கொட்டிடுவோம். நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது. ஸோ நான் வந்து நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்மளுடைய
மசாலா இதில் வந்து கொட்டிடுவோம். நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு லெமன் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெமனை வந்து புழிஞ்சு நான் லெமன் ஜூஸை மட்டும் நான் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லெமன் ஜூஸை தான் வந்து நான் கொட்ட போகிறேன். லெமன் ஜூஸை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ லெமன் ஜூஸ் தான் வந்து நான் கொட்ட போகிறேன். நம்ம வந்து எல்லா மசாலாவும் நம்ம வந்து கொட்டிட்டோம் அந்த பவுலில். கொட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொருள் எடுக்க போகிறோம். நான் வந்து டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இந்த டீஸ்பூனை வச்சு நான் கொட்டின மிக்சரை உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. ஸோ நம்ம வந்து கொட்டின தயிராக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த சில்லி பவுடர், கரம் மசாலா, அந்த கம்மிங் பவுடர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது கலக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம வந்து சூப்பராக நம்மளுடைய அந்த மசாலா வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ரெட் கலரில் வந்துருச்சு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு ரெட் கலர் பேஸ்ட் நமக்கு வந்து சிக்கன் டிக்கா மசாலா நம்ம வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சிக்கன் டிக்கா மசாலா நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோட அப்கமிங் முன்னாடியே பார்த்துட்டு, இப்போது அடுத்ததாக வந்து நம்மளுடைய இந்த டிக்கா மசாலா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ் யாருன்னா வந்து நம்ம சிக்கன் தான் வந்து நம்ம தலைவரை இப்போ வந்து நம்ம போட போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நல்லா வந்து டிக்கா போகிற மாதிரி ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன். ஒரு க்யூப் ஷேப்பில் வந்து நான் வந்து இந்த ஃப்ளஷ் வந்து போன்லெஸ் ஃப்ளஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து இப்போது நம்ம டிக்கா மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சிக்கன் டிக்காவில் நம்ம சிக்கனை இன்சர்ட் பண்ணும்போது நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் கேப்சிகம்லாம் வைப்போம். ஸோ கேப்சிகம் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அழகாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கேப்சிகம் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வந்து கேப்சிகம் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெட்டின கேப்சிகம் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துருக்கேன். ஸோ க்ரீன் கேப்சிகமை நான் வந்து நம்மளுடைய மிக்சரில் கொட்டுறேன். நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்து க்ரீன் கேப்சிகம்க்கு அப்புறம் நான் அப்படியே பாக்ஸ் ஆஃப் க்யூபாக வெட்டி வச்சிருக்கேன். ரெட் கேப்சிகம் இருக்குது. ஸோ ரெட் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன் நம்மளுடைய மிக்சரில். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோம், க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டோம், ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்து ஆனியன்ஸ் தான் போட போகிறோம். ஆனியன்ஸ் அதே சேம் தான், அதே மாதிரி வந்து பாக்ஸ் ஷேப்பாக க்யூப் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் தான் நான் வந்து இப்போ நான் போட போகிறேன். ஸோ நான் இதெல்லாம் போட்டேன்னா கலக்க ஆரம்பிக்கலாம். பட் அதுக்குள்ளே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து ஒரு பார்க்கவே கண்ணுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம போட்ட அந்த க்ரீன் கேப்சிகமாக இருக்கட்டும், அந்த ஆனியன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ரெட் கேப்சிகமாக இருக்க சிக்கன் ஒரு அடியில் தான் நம்மளுடைய மசாலா இருக்குது. இதனால் வந்து கலர் ஆரம்பிக்கல. பட் இப்போயே வந்து சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஐ ஹோப் தட் நம்ம வந்து சூப்பராக சிக்கன் டிக்காவை நம்ம வேறு லெவலில் வந்து சிறப்பாக செய்வோம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்லாஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு நம்ம டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதுக்கு மொத்த டேஸ்ட்டுமே தரது வந்து சால்ட் தான். நீங்களும் பார்த்ததுனால இவ்வளோ போட்டாச்சு இன்னும் சால்ட்டு போடலன்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் ஃபைனலி நம்ம வந்து இப்போ நம்ம சால்ட்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ தேவையான அளவு உப்பு நான் எடுத்துருக்கேன். ஸோ அந்த தேவையான அளவு உப்பு வந்து இப்போ மிக்சர் நான் வந்து போட போகிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய சிக்கன் டிக்கா மசாலா கூட நம்மளுடைய சிக்கனையும் அந்த கேப்சிகம்ஸ், ஆனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சு நம்மளுடைய சிக்கன் டிக்கா மிக்சரை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து ரெட் கலரில் வந்துடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணதில் வந்து சூப்பராக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாகவே நம்ம வந்து மசாலா பண்ணுற விஷயம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிக்கன் டிக்கா ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த ஊற வைக்கிறத பற்றி நான் வந்து கேள்விப்பட்டது தெரிஞ்சதுனா வந்து ஓவர் நைட்டில் வந்து நம்ம ஊற வைக்கலாமா. பட் நான் வந்து ஓவர் நைட்டில் ஊற வைக்க போது அது வந்து உங்களோட விஷயத்தில் வந்து நான் வந்து இது வந்து ஒரு 2 hours வந்து நான் நல்லா வந்து இதை வந்து மேரினேட் பண்ண விட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் அவளை விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 hours மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றது நான் வந்து 3 hours அதாவது 2 hours சொல்லியிருந்தேன். பட் நான் 3 hours நல்லா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிட்டேன். காரணம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நான் 2 hours வந்து பட் நான் 3 hours நல்லா வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த டிக்கா மசாலா ஊற சிக்கன் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல 3 hours நான் வந்து மேரினேட் பண்ணது சூப்பராக மேரினேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 3 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சிக்கன் எடுத்து அப்படியே நம்மளுடைய டிக்கா ஸ்டிக்கில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். நல்லா பார்க்குறதுக்கு இந்த சைனாவில் போகிற சண்டை போடுற பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து
சிக்கனை வந்து இறக்க ஆரம்பிச்சிடலாம். மூணு கபாப் வந்து பக்காவாக நம்ம வந்து 3 சிக்கன் டிக்கா வந்து நம்ம பக்காவாக வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த 3த்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சிக்கன் தந்தூரி மேக்கர் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் டிக்கா வந்து வேறு லெவலில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து இனிமேல் வந்து நமக்கு இங்கே நமக்கு வேலை கிடையாது, இனிமேல் நமக்கு வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கிச்சனுக்கு போனால் தான் நம்மளுடைய சுவையான சிக்கன் டிக்காவை சாப்பிட முடியும். ஸோ நான் இப்போ வந்து கிச்சனுக்கு போகிறேன், நீங்களே என் கூட கிச்சனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து சமைக்கிறோம் அப்படின்னு தான் பாருங்கள். எஸ், இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டவ்வில் வந்து நம்மளுடைய இந்த எல்பிஜி சேவர் நான் வீடியோவில் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த எல்பிஜி சேவர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பு வந்து நம்ம பர்ன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய எல்பிஜி சேவர் வந்து நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹையில் வைக்கலாம். அந்த ஹீட் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகுது. அந்த ஸ்டிங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரெட் கலர்லாம் வந்து நல்லா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இப்போது நம்மளுடைய அந்த எல்பிஜி சேவர் வந்து செம்மையாக ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த தந்தூரி அண்ட் டிக்கா மேக்கர் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிக்கா வந்து அப்படியே ரோஸ்டாக அப்படியே வந்து லைட்டாக நம்ம சுற்றி விடணும். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் வந்து இது வந்து சூப்பராகவே தெரியும். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ போயிடலாம். வேற லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாலாம் இருக்குது தெரியுமா, அந்த மசாலா வந்து சாப்பிடும் போது அந்த மசாலோட டேஸ்ட் வந்து அந்த காரம் எல்லாமே வந்து சால்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இல்லை நம்ம வந்து இந்த ஆனியன் கேப்சிகம்லாம் ஆட் பண்ணோம் தெரியுமா, அது நம்ம கடிக்கும் போது ஒரு க்ரன்ச்சி பைட், அது கூட வந்து ஒரு ஜூஸி ஃபில்னஸ் வருது. அந்த ஜூஸி ஃபில்னஸ் நமக்கு எதுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இதில் ஃபுல்லாக வந்து நம்ம போன்லெஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன்லெஸ் பீஸ் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சக்கை மாதிரி இருக்கும். ஸோ அந்த சக்கை கூட சாப்பிடும் போது அந்த அந்த கேப்சிகம் அந்த ஜூசினஸ் வந்து வேறு லெவலில் வந்து சிறப்பாக இருக்குது. ஸோ நான் வந்து உண்மையிலே செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஸ்மோக்கி ஃபீல் இருக்குது. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்மோக்கி ஃபீல்னா டேரெக்டாக ஃபயர் பண்ண ஸ்மோக்கி ஃபீலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு. இது கூட வந்து இந்த ஹோட்டலில் போகும்போது ஒரு பச்சை சட்னி கொடுப்பாங்க, அது மட்டும் தான் வந்து சும்மா ஆசமாக இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும் தான் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த கறி எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்கு அப்படின்னு காட்டுறேங்க பாருங்கள். செம்ம, அவ்வளோதான், செம்ம சாஃப்டாக இருக்குது மீட் எல்லாமே. ஸோ செம்மையாக வந்து இதாக இருக்குது. அது ஒரு ஸ்மோக்கி ஃபீல் இதில் இருக்குது. ஸோ நம்மளுடைய சிக்கன் டிக்கா வீட்டில் நம்மளுடைய தந்தூரி மேக்கரில் வந்து சிறப்பாக சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். எஸ், இப்போது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நீங்களே வந்து நம்மளுடைய டிக்காலாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. செம்மையாக சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்கமே நமக்கு கிடச்சிது. நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, அதாவது பொறுமையாக பார்த்த உங்களோட ஒர்க்லாம் விட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட்டி விஷஸ் ஃப்ரம் ஜீவன் VLOGZ, கிரீட்டிங் மை சைட். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஒன்றே தான் போனால் அது என்ன உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அடி டிங்குன்னு தட்டி விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் பார்ப்பீங்க. நானும் செம்ம ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட் கேட்க நான் இருக்கேன். ஸோ
இப்போ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ நான் தான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். I will come back in another video. Until then, bye from Jeevan VLOGZ.